ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு மேஜிக் ட்ரிங்க் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த ட்ரிங்க் நான் குடித்ததுக்கப்புறம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எனக்காக ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. அதனால தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை இது 2 பொருளை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு 10 இனுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ நான் காட்டுறேன்ல, இதை ஒரு இனுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நான் ஒரு 10 இனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 பேருக்கு தகுந்த ஜூஸ் போடுறதுனால 10 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருத்தருக்கு போடுறதா இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. ஓகேயா? அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தட் அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது எனக்கு 2லேருந்து 2.25 கப்பு ஜூஸ் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மெஷர்மெண்ட்டை போட்டுக்கோங்க. ஓகேயா? இப்போ இந்த முருங்கைக்கீரையை இதில் எப்படி ஆட் பண்ணணும்னா, நம்ம யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி கீரையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த காம்பை தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்ன இனுக்காக தான் வச்சுருக்கோம். அதனால் அதை உருவாமல் அப்படியே ஒரு 2-3 துண்டாக உடச்சி இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அது ஒன்றும் ஆகாது. அதோட ஜூஸும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ சேர்த்துருக்கேன்ல, இந்த மாதிரி அப்படியே அதை உடச்சி 2-3 துண்டாக அந்த 10 இனுக்கையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நான் 2 பேருக்குன்றதுனால 4 இனுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஒருத்தருக்கு குடிக்கிறதா இருந்ததுன்னா 2 இனுக்கு 2 கொத்து கருவேப்பிலை மட்டும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா கொதித்து சுண்டினதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிருங்க. ஆக்சுவலி இதுதான் அந்த ட்ரிங்க்கோட ரெசிபி. ஓகேயா? இப்போ நான் இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, எனக்கு ஒரு 5 to 10 days கிட்ட என்னோடய ரைட் லெக்கும் ரைட் ஹேண்டும் ரொம்ப பெயினாக இருந்தது. ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன், இன்ஜெக்ஷன் பண்ணேன், ஒரு 5 daysக்கு மேலே டேப்லெட்ஸும் யூஸ் பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு அந்த பெயின் டிக்ரீஸ் ஆகிற மாதிரியே தெரியல. நான் சரி திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னும் போது எனக்கு ஒருத்தர் அதை சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த ட்ரிங்க் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லி பண்ணாங்கன்னா, நீ இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம்னு நான் சொல்லலை, நீ அதுவும் போ, அட் த சேம் டைம் இந்த ட்ரிங்க்கும் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணேன். ட்ரஸ்ட் மீ கைஸ், அவங்க சொல்லும் போது கூட நான் நம்பலை. நான் அந்த ட்ரிங்க்கை குடித்து ஒரு 2 daysல என்னோடய பெயின் கொஞ்சம் லைட்டாக குறையிற மாதிரி இருந்தது. போக போக எனக்கு அந்த பெயினே தெரியல. நான் எனக்கு அது ஷாக்காக இல்லை உண்மையாக அது ஒர்க்காக தான் தெரியாமே அதை குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக அந்த பெயின் இப்போ வரைக்கும் இல்லை. அதனால் இப்போ என்னோடய டெய்லி ட்ரிங்க்காக அதை நான் மாற்றிட்டேன். அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் மோரோவர் நான் இன்னொன்று என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இது குடித்தா அவங்க எல்லாரோட கை கால் வலியும் போயிடும் அப்படி நான் சொல்ல வரல. இப்படி ஒரு ட்ரிங்க் இருக்குது, இது குடித்தா உங்களுக்கு அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் பிளட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அதை அனுபவிச்சதுனால அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ டெம்பரவரியாக உங்களுக்கு ஏதாவது பெயின் வருது, லெக் பெயின் வருது, விட்டமின்ஸ்னால கொஞ்சம் பெயின் வருது அப்படின்னு இருக்கவங்க இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரிங்க் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கும் அது ஒர்க் ஆகி இருந்ததுன்னா நம்மள மாதிரி மற்றவங்களும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதோட பலனை அனுபவிக்கிட்டோம். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன். இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னோடய டெய்லி ரொட்டீனில் ஒரு பார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் இந்த ட்ரிங்க்கு குடிச்சிட்டு தான் அடுத்து என்னோடய வேலையே நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு இது எனக்கு ஆகிடுச்சு. அண்ட் மோரோவர் என்னோடய ஸ்கின் கூட க்ளோ ஆகிருக்கு. நம்புங்க. என்னோடய மாதாஜி பார்த்தீங்களா, அடுத்த நாளோட பேட்சை இன்றைக்கே பறித்து வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள். பாய்.